இந்த சங்கம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தது இது வரைக்கும் வந்துட்டு டாக்டர் ஸ்ரீ எம் சரவணனோட ஆதரவு ரொம்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னமும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அவர் ஒரு முக்கிய ஒரு முதுகெலும்பா இருக்கிறார் இந்த சங்கத்துக்கும். வந்து நாங்கள் முடிவு பண்ணது வந்துட்டு இனிமேல் வந்து முக்கியத்துவம் வந்துட்டு மலேசியா பாடல்களுக்கு தான் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக. இது 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 வந்து வருஷம் இல்லை, இது வந்து 16வது வருஷம். 15 வருஷம் எப்படி நாங்கள் வந்து என்னது வெற்றிகரமா நடத்தியிருக்குமோ அதே மாதிரி ஏற்பாடெல்லாம் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு. இந்த இடம் மாதிரி இல்லை, இங்க எப்போதும் போல நல்ல ஒத்துழைப்பு, நல்ல ஒற்றுமை உள்ள வியாபாரிங்க எல்லாம் நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. ஓகே, இது இது லெபாம்பாங் பாரம்பரிய வர்த்தகர் இந்தியர் வர்த்தகர் சங்கம் நடத்தும் 16வது ஆண்டு தீபாவளி கடல் நிகழ்ச்சி பிரதமரோடு வர 11ஆம் தேதி 10 அக்டோபர் நடக்க போகிறது. ஒரு 2 மணிக்கு சாயங்காலம் ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் மின்னல் எஃப்எம் நடத்தும் நிகழ்ச்சி. அதுக்கு அங்கிட்டு 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் முடிகிற வரைக்கும் மாறன் அதை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பிரதமர் வருவார்னு எதிர்பார்க்குறோம். துணை பிரதமர்லாம் வந்திருக்காங்க, பழைய பிரதமர் வந்திருக்காரு, ஒரு ட்ரிப் வந்திருக்காரா இருக்கு. இவர் வந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஒய்பி மந்திரி விழாயா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வர்றதுக்கு. அதே மாதிரி டாக்டர் ஸ்ரீ எம் சரவணனும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வர்றதுக்கு. அப்புறம் 2-3 பெரிய ஆளுங்களாம் வர்றதுக்கு இருக்கிறாங்க. அழைப்பு கொடுத்தாச்சு, பிரதமருக்கு அழைப்பு கொடுத்தாச்சு. இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளார முடிவு சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல முடிவா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். மித்த இடம் மாதிரி இல்லை, இங்க எப்போதும் போல நல்ல ஒத்துழைப்பு, நல்ல ஒற்றுமை உள்ள வியாபாரிங்க எல்லாம் நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இந்த அடுத்த வாரத்தை திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. இது இது வந்து வருஷம் இல்லை, இது வந்து 16வது வருஷம். 15 வருஷம் எப்படி நாங்கள் வந்து என்னது வெற்றிகரமா நடத்தியிருக்குமோ அதே மாதிரி ஏற்பாடெல்லாம் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு. 3000 பேர் வருவாங்கன்னு 3000 பேர்லேருந்து 5000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். வரவங்களுக்கு வந்துட்டு சும்பாங்கான்னு வீட்டுக்கு என்னது இப்போ சும்பாங்கான் இருக்கு. அப்புறம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு அளவு வந்துட்டு எல்லாம் இங்க சுற்று வட்டாரம் உள்ள தமிழ் ஸ்கூலு, விளையால உள்ள தமிழ் ஸ்கூலுங்க, எல்லா ஸ்கூல்லையும் பிள்ளைங்க செலக்ட் பண்ண பிள்ளைங்க ஒரு எத்தனை பேத்துக்குன்னு 25 பேத்துக்கு. இல்ல வரவங்களுக்கு இப்ப வர பப்ளிக் வராங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு இந்த சாப்பாடு, வீட்டு செலவு ஜாமாங்க எம்பர்ல வச்சு அந்த மாதிரி கொடுத்து விட்டுருவோம். ஒரு 300 பேத்துல இருந்து ஒரு 500 பேத்துக்கு அது ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்புறம் வரவங்களுக்கு வந்துட்டு மீல்ஸு அந்த மாதிரிலாம் வந்துட்டு சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 1000 பேத்துக்கு இது 100% எல்லாம் வந்துட்டு லோக்கல்ஸ், உள்ளூர் பாடல்கள் தான். கடந்த காலமாக இது ஒரு 2 வருஷமா வந்து நாங்கள் முடிவு பண்ணது வந்துட்டு இனிமேல் வந்து முக்கியத்துவம் வந்துட்டு மலேசியா பாடல்களுக்கு தான் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. துணைத் தலைவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வர்றதுக்கு, டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன். அவரு இப்ப வருஷம் அவரு கண்டிப்பா வந்துருவாரு. இது 15 வருஷமா வந்திருக்காரு, 16 வருஷம் கண்டிப்பா வருவாரு. அவரு வர முடியலன்னு அவங்க லெட்டர் இமெயில் பண்ணிட்டாங்க. அவங்க ஏற்கனவே இவர் வந்திருக்காரு ஏற்கனவே. இந்த நிகழ்ச்சிக்கு டாக்டர் ஸ்ரீ சரவணன் மூலியமா தான் இந்த சங்கம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தது இது வரைக்கும் வந்துட்டு டாக்டர் ஸ்ரீ எம் சரவணனோட ஆதரவு ரொம்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னமும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அவர் ஒரு முக்கிய ஒரு முதுகெலும்பா இருக்கிறார் இந்த சங்கத்துக்கும் லெபாம்பாங்க்கும் வியாபாரிங்களுக்கும். அதுக்கு அவரு நம்ம ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவருக்கு. இந்த விலாய மினிஸ்டர் அது கன்ஃபார்ம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். பிரதமர், துணை பிரதமர் வந்துட்டு வர முடியல. ஆனால் பிரதமர் ரொம்ப எதிர்பார்க்குறோம், வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே உள்ள சூழ்நிலையை வந்துட்டு அவர் பார்க்கணும். இந்த 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 பாரம்பரியம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் அவரும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கோரிக்கை அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
அவர் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம், வரவங்க எல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பாய்க்கணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த டிராஃபிக் இங்கன்னு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ரொம்ப இதாக தான் இருக்கும். சனிக்கிழமை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போயிட்டு வந்து வர்றதுக்கு ரொம்ப கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா எல்லாமே கிட்ட கிட்ட எங்களோட இது வந்துட்டு ஒரு முக்கியமான இடம் மாதிரி. பஸ்ஸு என்னது எல்ஆர்டி எல்லாமே அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் நடைபாதையில் தான் இருக்குது எல்லாமே. அப்போ சௌரியமாக இருக்கும் அதில் வந்து.